இது? இவ்வளோ பெரிய கேப்லயா நடப்பீங்க? பாருங்க, உள்ள ஒரு ட்ரெயினே விடலாம். ஸ்டேஜ் சின்னதுங்க. சாரி ஐ மீன் பெர்ஃபெக்ட் ஹோஸ்ட். ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படி இப்படி நில்லுங்க. திரும்புங்க. ஸ்மைல். நல்லா இருக்கு. ஓகேங்க. என்னம்மா? சரி, ஆரம்பிக்கலாமா? சரிங்கம்மா. என்னதான் நம்ம பலவிதமான ரேம்ப் வாக் பார்த்திருந்தாலும் நம்ம பெண்கள் பட்டு புடவையில பண்ண ரேம்ப் வாக் தனி அழகுதான். எஸ், இங்க கலந்துகிட்ட எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. அதுல யாரு பெஸ்ட்னு சொல்ல நம்ம ஜட்ஜஸ் மேடைக்கு கூப்பிடலாமா? Judges, please come on to the stage. கலந்துகிட்ட எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நான் என்னோட ரிசல்ட்ஸ சொல்றேன். அதுக்கு முன்னாடி புடவைங்கிறது பெண்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியம், புடவைய பெண்களோட பாரம்பரியமா ஏன் கருதுறாங்க அப்படிங்கிற உங்களோட அபிப்பிராயத்தை ஒவ்வொருத்தரா முன்னாடி வந்து சொல்லுங்க. பூஜா, எல்லாரும் விதவிதமா சாரி கட்டி கலர்ஃபுல்லா அழகா அவங்கள வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப வித்தியாசமா ஏதோ யோசிக்கிற விதமா ரெடியாகி வந்திருக்கீங்க. எதனால அப்படி? வந்துட்டால என்ன சொல்றேன்னு பாப்போம். அபியூஸ். எனக்கு நடந்த அபியூஸின் வெளிப்பாடுதான் இந்த காஸ்டியூம். என்னோட கணவர் என்ன உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய அபியூஸ் பண்றாரு. எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல பாரம்பரியம் உள்ள பணக்கார வீட்டுல மருமகளா போகணும்ன்றதுதான் ஆசையா இருக்கும். ஏன்னா அங்கதான் நிம்மதியான பயமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன். அதனாலதான் சின்ன வயசுல கிடைக்காத உறவு பாசம் எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அண்ணாமலை குடும்பத்து பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். என் வீட்லயும் ஏத்துக்கல, அவர் வீட்லயுமே ஏத்துக்கல. பரவாயில்ல, வீட்டுலதான் ஏத்துக்கல, ஆனா என் காதல் கணவர் கூட இருக்காரு, அது போதுன்ற தைரியத்துல இருந்தேன். ஆனா அவர் என்ன தினம் தினம் சித்திரவதை செஞ்சாரு. எனக்கான நீதி இங்கதான் கிடைக்கும். இத நான் எனக்காக மட்டும் பேசல, இந்த சமூகத்துல என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாம சில பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் பேசுறேன். நல்லாவே பேசுறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன்.
ஊரே ஒருத்தரை நல்லவங்களா பார்க்கும்போது ஒருத்தர் பார்வைக்கு மட்டும் அவங்க கெட்டவங்களா தெரிஞ்சா அது அவங்க தப்பா இல்ல பாக்குறவங்களோட பார்வை தப்பா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பொதுவா தான் கேட்டேன். சரி, உங்க கணவர் உங்களை உடல் அளவுலயும் மனதளவுலயும் காயப்படுத்தி இருந்தா கண்டிப்பா அந்த வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? அட்லீஸ்ட் உங்க கணவர் உங்களை கொடுமைப்படுத்துறத அக்கம் பக்கத்து வீட்ல யாராவது பார்த்திருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது ப்ரூஃபாவது இருக்கா? என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ கேள்வி கேக்குறீங்க. இது காம்படிஷன் தானே, கோர்ட் ஒன்றும் கிடையாது. அதேதான் நானும் சொல்றேன், இது காம்படிஷன். குடும்ப பிரச்சனை பத்தி பேசுற விவாத மேடை இல்ல.